ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஓவர்வேல்டோட கேஒய்சியை தான் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த மெயின் நெட் இஸ் கம்மின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ண போகிறாங்க மெயின் நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டியை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி நேம் வரும். அதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து லிங்கே ஃப்ளிப்ஸ்டர் அக்கௌண்ட். ஃப்ளிப்ஸ்டர் அக்கௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஓப்பன் ஃப்ளிப்ஸ்டர் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிடும். அங்கே போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ண அமுத்தின உடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளிப்ஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டை ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு மேலே அந்த ஹியூமன்ஸ் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இது இருக்கும், கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அதில் உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் அந்த கோடு உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க. கோடு போட்டிருப்பேன், ரெஃபரல் கோடு. அது போட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளிப்ஸ்டர் அக்கௌண்ட்டில் போயிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஆர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட்டுட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? இந்த கீழே வந்து கெட் ஸ்டார்டட். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 2 டைம் மட்டும் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் போயிட்டு மெயிலை செக் பண்ணணும். கீழே வந்து வெரிஃபை இமெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். இங்கே பாருங்கள், வெரிஃபை இமெயில். அப்புறம் பயோமெட்ரிக் ஓப்பன் பண்ண உடனே அந்த பயோமெட்ரிக்கை கேட்கும். நீங்கள் கைரேகையோ அல்லது உங்களை பின்கோடு பாஸ்வேர்டை போட்டு போய்க்கலாம். அப்புறம் செட் நிக்நேம் இருக்குது பாருங்கள் மேலே, அதையும் மாற்றிக்கோங்க. சும்மா ஒரு ஆதார் கார்டில் இருக்க மாதிரியோ இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு நேம் போட்டு பண்ணிக்கலாம் நிக்நேமு. இதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஓவர் வேலெட்டில் போயிட்டிங்கன்னா ரெண்டும் வந்து லிங்க் ஆன மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துருங்க, அப்போ கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோ டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அதர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் கண்டினியூ, ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே எல்லாமே போட்டுருங்க. ஈஸியாக உடனே வெரிஃபை ஆயிரும். இல்லைன்னா டிலே பண்ணுவாங்க. ரிஜெக்ட் ஆகிருக்கு ஒருத்தருக்கு. ஆதாரில் இருக்க மாதிரியே நீங்கள் அட்ரஸும் இது பண்ணிடுங்க. சரிங்களா? பில்டிங் நம்பர் கூட வேண்டியதில் ஆப்ஷனல் தான். சிட்டி போட்டுங்க, போஸ்டல் கோடு போட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கேஒய்சி வெரிஃபை ஆயிரும். இந்தியா இதுக்கப்புறம் என்னென்னா லைவ்னஸ் செக்கு போயிடும். லைவ்னஸ் செக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக வச்சுருங்க. கிளாஸ் எதுவும் போட வேண்டாம். அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஃபேஸை வச்சுட்டு ஒரு சில பேருக்கு தலையை ரைட்டாக ரவுண்ட் பண்ண சொல்லும், ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதும், ஓகே ஆயிரும். பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஃபேஸ் கொஞ்சம் ஃபுல்லாக உங்களுக்கு விஷுவல் ஆகும். சென்டரில் கரெக்டாக ஃப்ரேமுக்குள்ளே ஹெட்டை கரெக்டாக வச்சுட்டு ஒரு சில இதில் வந்து தலையை ரைட்டாக ரவுண்ட் பண்ண சொல்லும், ஒரு சில ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இருந்தாலும் எடுத்துரும். ஓகே, யுவர் டேட்டா இஸ் அப்டேட்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரீடபிள் கரெக்டாக இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் ரீடபிளை கிளிக் பண்ணுங்கள்.
தப்பாக இருந்துச்சுன்னா ரீடேக் கிளிக் பண்ணணும். இப்போ பேக் சைடு எடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் இஸ் ரீடபிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இல்லை நீங்கள் தப்பாக இருந்தால் ரீடேக் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம அப்லோட் பண்ணது ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா சப்மிட்டட்னு வந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து வெரிஃபை வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓவர் வேலெட்டு போயிட்டு ஃப்ளிப்ஸ்டார் அக்கௌண்ட்டு அக்ரின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அக்ரி கொடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள், யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் வெரிஃபைட் வந்துச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஓவர் வேலெட்டில் போயிட்டு அக்ரி கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சி வெரிஃபை ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச்.